ஃபோர்த் ஒக்காக்கே கொடுத்துட்டு போன கீ தான் இது. கீ இருக்கு. கண்டிப்பா நாம அந்த சீலை பிரிச்சுதான் ஆகணுமா? ஒருவேளை நருட்டோவால அதை கட்டுப்படுத்த முடியாம போனா, ஒருவேளை நைன் டெயில் ஃபுல்லா வெளியே வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? மறுபடியும் நாம அதை இங்கேயே வச்சு சீல் பண்ணிடுவோம். இந்த இடமே அதுக்காக தான் இருக்கு. ஒரு புது ஹோஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் இந்த அவுட் போஸ்ட்லயே வச்சு நைன் டெயில்ஸ் லாக் பண்ணிடலாம். அதனால எந்த பிரச்சனையும் வராது. இருந்தாலும் கூட இல்ல, நீங்க பயப்பட தேவையில்லை. இங்க என்ன நடந்தாலும் நான் இதை செய்ய தான் போறேன். ஓகே, நான் போய் வெளியில இருந்து கதவை லாக் பண்றேன். அந்த நைன் டெயில்ஸை எப்படி சமாளிக்கணுங்கிறதையும் சொல்றேன். நருட்டோ, நீ என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்ட. இப்ப அந்த ரூல்ஸ் என்னங்கறத சொல்றேன். ஓ மனசுக்குள்ள அந்த நைன் டெயில்ஸ சந்திச்ச பிறகு சீல ரிலீஸ் பண்ணிடு. அடேங்கப்பா, கண் பார்வையிலேயே பொசுக்கிடுவ போல இருக்கே. நருட்டோ, இப்ப உனக்கு என்ன நீ இப்ப என்ன பிளான் பண்ணிட்டு இருக்க? அட, வாய் அடிச்சு போயிருக்கேன்ல, இப்ப பேச முடியாது. வெயிட் பண்ணு. ஆரம்பிக்க போறேன். சக்கராவால மட்டும்தான் சக்கராவை இழுக்க முடியும். அத பத்தியெல்லாம் உனக்கு தெரியும் தானே? அவனுக்குள்ள இருந்து அவன் சக்கராவை வெளியே எடுத்துட்டா போதும், நீ அவனை ஆள ஆரம்பிச்சிருவ. நைன் டெயில்ஸ் நேரடியா தொட்டு உன்னோட சக்கராவை அதோட சக்கரா கூட ஒட்டவை. அப்பதான் உன்னால அதை இழுக்க முடியும். சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு தக் ஆஃப் வார் மாதிரி இருக்கு. அடேங்கப்பா, உன் சண்டையில நான் உனக்கு உதவுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி உன் தலைக்குள்ள நான் இருக்கிறதுனால என்னால தனியா செயல்பட முடியாது. இந்த நைன் டெயில்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. ஒரு சின்ன வார்னிங், அதோட சக்கராவை நீ இழுக்கிறப்ப உன்னோட சக்கராவை அதை இழுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எல்லா சக்கராவும் இழுக்கப்பட்டு உன்னுடைய சக்கரா 0 ஆகும் போது என்ன ஆகும்னு உனக்கு தெரியும் தானே? கண்டிப்பா இங்க ரிஸ்க் ரொம்பவே அதிகம் தான். ஆனா நீ மட்டும் ஜெயிச்சிட்ட, நைன் டெயில்ஸோட சக்கரம் காலம் முழுக்க உனக்கு அடிமையாயிடும். முடிஞ்ச அளவுக்கு நைன் டெயில்ஸ் சக்கராவை இழுக்க பாரு. அதுக்கப்புறம் நீதான் ஜெயிப்ப. சொன்னது புரியுதா? அவனுடைய வெறுப்புல சிக்கிறாத. உன் மன தைரியத்தை பயன்படுத்து. அதால மட்டும்தான் உன்னால ஜெயிக்க முடியும். என்ன கலாய்க்காத. ரொம்ப நன்றி ஆக்டோபஸ் தாத்தா. அந்த வெடி விபத்தை நான் தடுத்துட்டேன். ஆனா இதுக்கப்புறம் என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது. புரிஞ்சது. அமைதியா உட்கார்ந்து இருக்கிறதால என்னால சேஜ் மோட பயன்படுத்த முடியும். சேஜார், இந்த மேசிவ் ரசங்கன்.